இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். இயேசு கிறிஸ்துவின் வெற்றிகரமான பவனி. எருசலேமுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை இயேசு வந்தது ஒரு கழுதை மேலே ஏறி வந்தார். இவைகளை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. சகரியாவின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்கும். வழிநடுக அவருக்கு வஸ்திரங்களை விரித்து பயங்கரமான வரவேற்பு. எல்லாரும் ஓசன்னா, ஹோஷியானா, சேவர், எங்களை ரட்சியும். எதற்காக சொல்றாங்க? ரோம ஆட்சியின் பிடியிலிருந்து எங்களை விடுதலையாகும், யூதர்களாகி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கித்தார், உங்களை நாங்கள் ராஜாவாய் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறோம். நேரடியா பிலாத்துவின் அரண்மனைக்கு போய் இயேசு புரட்சி பண்ணுவான்னு எதிர்பார்த்தா தேவாலயத்துக்கு நேரம் வந்துட்டார். அப்போ இவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வினோதமாகவே தெரியுது. என்னடா இவர் ராஜாவாயிருவார்னு நம்ம பார்த்தா, நம்மளை ரட்சிப்பார்னு பார்த்தா, நமக்காக இந்த ரோமர்களிடத்துல யுத்தம் பண்ணி அவர்கள் ஆதிக்கத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார், மீட்டெடுப்பார்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக வந்துட்டு போறாரு. அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் மூலமா இயேசு அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள் மேசியாவை பார்த்துருக்கணும், கண்டிப்பா அறிஞ்சிருந்திருக்கும். ஆனா அவர்களுக்கு அந்த தெளிவு இல்லை. அதனாலதான் அவர்கள் தற்காலிகமான ரட்சிப்பை விரும்பினார், உலக பிரகாரமான ரட்சிப்பை விரும்பினார். தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான ரட்சிப்பு விடுதலை காட்டும். ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். பரிசுத்த அந்த தேவன் மூலமாய் நமக்கு கிடைக்கும் அந்த விடுதலை ரொம்ப முக்கியம். பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை, சாபத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை, இந்த உலகத்தின் ஆதிக்கங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை. இப்படி சொல்லிட்டே போறோம். இதுதான் நமக்கு தேவை. இதை எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியும், எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் கொடுக்க முடியும், எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியா இருந்தாலும் இந்த விடுதலை என்ன குமாரன் விடுதலையாக்கினால்தான் அது மெய்யான. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணாலும், அவருக்கு முன்னாடி பின்னாடி நடந்தாலும், ரட்சியம் என்று பயங்கர ஆர்ப்பாட்டத்தோடு இவர்கள் சத்தமிட்டாலும் அவர்களுடைய மனம் சரியில்லை, அவர்களுடைய எண்ணம் சரியில்லை, அவர்களுடைய நோக்கம் சரியில்லை, அவர்கள் தீர்மானித்திருப்பது சரியில்லை, அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது சரியில்லை. இதெல்லாம் தேவனுக்கு எதிரானது, தேவ சித்தத்திற்கு விரோதமானது. தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறதெல்லாம் தேவ சித்தமாக இருக்குதா, தேவ திட்டத்திற்கு ஒத்து போகிறதா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? நான் யோசிச்சு பார்த்து நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எதற்காக இதெல்லாம் செய்தார் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் மகிமைப்படுவாராக. பரிசுத்த பிதாவே, குருத்தோலை ஞாயிறுல என்ன உண்மை இருக்குங்கிறதே புரியாம இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை ரட்சியம் கத்துனாங்க. ஆனால் இதே ஜனங்களுடைய வாய்தான் அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார். ஆகவே அது காரணம் இந்த வெளிப்பாடு இல்லாததப்பா. அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.